convert text to table. வேர்டில் டெக்ஸ்ட்டை எப்படி டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு மெயின் ஆப்ஷன் என்ன தெரியுமா? நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு வேர்ட் டைப் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டேபு ப்ரெஸ் பண்ணணும், நாட் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் டேபு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அது செகண்ட் காலமாக கன்வெர்ட் ஆகும். அகெயின் நீங்கள் வந்து டேபு ப்ரெஸ் பண்ணும்போது தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டேபுக்கும் அது காலம் ஒவ்வொன்றா அது என்ன பண்ணிக்கும், கன்வெர்ட் பண்ணிக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒரே காலம் ஒரே ரோவாக தான் அது வந்து எடுத்துக்கும். ஸோ இதை வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட்டுன்னு டைப் பண்ணி டேபு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இந்த வேர்டுக்கு இடையில் டேபு தான் நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட்டுக்கு கீழே ஏஏ, பிபி அது இடையிலையும் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் டேபு தான் நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ டேப் ப்ரெஸ் பண்ணால் தான் ஒரு டெக்ஸ்ட்டை டேபிளாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ தான் காலம் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இன்சர்ட் போங்க, டேபிளில் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள்னு கொடுங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள்ன்ற இடத்துல நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கவுண்ட் பண்ணிக்கிச்சிங்களா? ஓகே, ஸோ கவுண்ட் பண்ணிருச்சு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து எகெயின் எங்கிட்ட ஒரு ஸ்பேஸ் இருக்கனால அது சிக்ஸ்த்து டேப் ப்ரெஸ் பண்ணியிருக்கனால சிக்ஸாக என்ன பண்ணியிருக்காது, கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எம்டி காலம் ஒன்று வருது பார்த்தீங்களா? காரணம் எக்ஸ்ட்ரா ஒரு டேப் நான் ப்ரெஸ் பண்ணனால அதையுமே என்ன பண்ணிடுச்சு, ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை இந்த கார்னர் பிடிச்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்டர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு பார்டர் வேண்டாம் தெரியக்கூடாது அப்படின்னா நோ பார்டர் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் நோ பார்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது டெக்ஸ்டாகவே தெரியும், ஆனால் டேபிளில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பார்டரை நம்ம அப்ளை பண்ணிடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுக்கு இடையில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்பேஸ் பார் விட்டுருக்கேன். ஓகே, நாட் டேப், ஸ்பேஸ் தான். ஸோ இதை வந்து என்ன பண்ணாது, ஒரு 5 காலம்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு காலத்திலேயே அது கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் போகிறீங்க, கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிளில் ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கேயே காமிக்குது நம்பர் ஆஃப் காலம்ஸ் 1ன்னு எடுத்துருச்சு. ஸோ 1 மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், அதில் கன்வெர்ட் ஆகும். ஏன்னா ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணியிருக்கனால. டேபு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் வச்சுட்டு நான் டேபு ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், செகண்ட் வருதுங்களா, தேர்டு, ஃபோர்த் அதே மாதிரி இந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எண்டில் வச்சு டேபு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 more ரோஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம்.